மோசேயை குறித்து சொல்கிறது அநித்தியமான பாவ வாழ்க்கை. எகிப்துல நல்லா வாழ்ந்திருக்கலாம், அவன் அரண்மனையில ஜாலியா வாழ்ந்திருக்கலாம், அரண்மனையில கொடி கட்டி பறந்திருக்கலாம். யாரு வெளியே வந்தா, ஐயோ பார்வோனுடைய குமாரத்தியின் வளர்ப்பு மகன் அந்தஸ்தா இருந்திருக்கலாம். இஸ்ரவேலர்கள் மேல இவன் அதிகாரம் செலுத்தி இருக்கலாம். பைபிள் என்ன சொல்லுது? அந்த பாவ சந்தோஷத்தை அவன் வெறுத்தான். ஊழியக்காரன் அதுதான், உலக சந்தோஷத்தை வெறுத்து ஊழியத்திற்காய் வருகிறார்கள். எலிசாவை குறித்து பைபிள் சொல்லுது, அவன் எல்லாவற்றையும் விட்டு எலியாவை பின்பற்றினான். சீசர்களை குறித்து பைபிள் சொல்லுகிறது, அவர்கள் வேலை செய்த எல்லாவற்றையும் விட்டு இயேசுவுக்கு பின் சென்றார்கள். அப்ப இப்படிப்பட்ட ஒரு ஊழியக்காரனுக்கு விரோதமா யாராவது எழும்புனா ஆண்டவர் சும்மா இருப்பாரா? டேய், அவன் எல்லாத்தையும் விட்டு எனக்காக வந்திருக்கிறான், என் ஊழியத்தை செய்ய வந்திருக்கிறான், அவனை பேச நீ யாரு கேட்கிறாரு? என் மோசையிட